பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த அனுதினமும் 5 நிமிடம் இயேசுவுடன் என்ற நிகழ்ச்சி மூலமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கலாம். நான் பல வருடங்களாக திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறேனே, நான் வேலைக்காக பல இடங்களில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லையென்றால் என் கடன் பிரச்சனை என்றைக்கு மாறுமோ என்று சொல்லி உள்ளத்திலே அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுமாம், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று. இன்றைக்கு நீங்கள் பல நாட்களாய் காத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கூட நாம் செபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. இன்றைக்கு அநேக நாட்களாக பல காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காரியங்களை வாய்க்கு செய்கிற அன்பிற்காக மக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. சகல ஜனங்களுடைய தேவைகளையும் சந்தித்து கொடுத்து பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசத்துடன் காத்திருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள்